பனிக்காலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி இலை ரசம் வைக்க போகிறேன். புளி ஊற வச்சுக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, கற்பூரவள்ளி, பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சிக்குங்க. அதிலே மிளகு சீரகத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு புளியும் நல்லா கரைகிற மாதிரி நசுக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தய பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலவையை ஊற்றிட வேண்டியதுதான். அதில் கொதி வர்றதுக்கு முன்னாடியே அதை இறக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரசத்தை ஊற்றிட வேண்டாம். சூடான கற்பூரவள்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று அறுவடை பண்ண வெண்டைக்காயை இன்றைக்கி வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறேன். அதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலாத்தூள், அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஜலதோஷம், சளி, இருமல், காய்ச்சல் இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரசம் சோறு ரொம்ப நல்லதுங்க.